நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்தவர் அசனுல்லா இசான். அவர் தான் கேட்டிருந்தார். அவருக்கும் பார்க்குற எல்லோருக்கும் இந்த சமையலை வழங்குகிறோம். நெய்யில்லாத ஈரால் பிரியாணியை பற்றி கட்டமொழி மீரான் கூறிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். உங்களின் கருத்துக்கள் எங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமான உணவுகளை செய்ய மேலும் மேலும் ஊக்கம் கொடுக்குது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாங்க மரவள்ளி கிழங்கு குழம்பு செய்ய போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மரவள்ளி கிழங்கு கழுவி சுத்தப்படுத்தி வெட்டி 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கிழங்க 3/4 வேக்காடு அவிச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். மிளகாத்தூள் 1 மேஜை கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 மேஜை கரண்டி, 2 மேஜை கரண்டி இறைச்சி மசாலா தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பே லீஃப், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 மேஜை கரண்டி பாதாம் மந்திரி பேஸ்ட்டு, 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது. 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன், 2 இனுக்கு கருவேப்பிலை, 1 கொத்து மல்லிக்கீரை. மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாம். 1 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். சூடாயிருச்சு. பிரியாணி இலை போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். சீரகம் போடுறேன். கடுகு சீரகத்தை பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். பச்சை வடை போக கிண்டிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். கொலைய விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் இறைச்சி மசாலாவும் போட்டுக்கிறேன். மசாலாலாம் வெந்து வர்றதுக்கு கிழங்கு அவிச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வாசம் வர்றதுக்காக நான் மல்லிக்கீரையை கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிறேன். கிரேவியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ மசாலாவை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். கிழங்கு அவிக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். உங்கள் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அவிச்ச கிழங்க ஊற்றிக்கிறேன். அந்த கிழங்குல மசாலா நல்லா சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டும் போது கலர் மாறி நல்லா சுண்டி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனாலையும் இறைச்சி மசாலா போட்டதுனாலையும் இறைச்சி குழம்பு மாதிரியே வாசம் வருது. இப்போ பாதாம் முந்திரி பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். தேங்காய் பால் 80 மில்லி ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். உங்கள் அளவுக்கு கூட குறைய பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றுனேன். லைட்டான ஒரு புளிப்பு கொடுக்கும். ஃபைனலாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டைல் மரவள்ளி கிழங்கு குழம்பு தயாராகிட்டு. இந்த குழம்பை அசனுல்லா ஈசானுடன் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த குழம்பை எல்லா வித சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா கூட பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.